ஒரு வேலை செய்ய விடல நம்மள. நம்ம வாட்டி சாப்பிட வேண்டியது, ஜாலியா அப்படியே என்ஜாய் பண்ண வேண்டியது. ஆனா போர் அடிச்சு கிடக்கு எதுவுமே செய்யாம. நம்ம அத்தை வேற நம்ம இப்படி கவனிக்கிறாங்க. உண்மையில நம்ம மாசம் வந்தா எல்லாத்தையும் இருக்கும். ஆனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆஸ்பத்திரி போகவும் பயமா இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாவும் இருக்கு. அப்புறம் ஏன் கிறுக்கிறுப்பு வந்திருக்கோம் இன்னைக்கு? என்னம்மா புஷ்பா, என்னம்மா யோசிச்சுக்கிட்ட தனியா உட்காந்து? வாங்கத்த, ஒண்ணு இல்லத்த. சும்மா நீங்க எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன்றீங்க, ரொம்ப போர் அடிச்சு கிடந்துச்சு. அதான் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேங்க. அப்படித்தானே, அதை பத்தி கவலைப்படாத. அதுக்குதான் அத்தை வந்திருக்கேன். இங்கே பாருமா, இந்த மாதிரி மாசமா இருக்கும்போது ஏதாவது புக்கு படிக்கிறது, பாட்டு கேட்கறது, இந்த மாதிரி ஏதாவது அறிவுள்ள வேலையில செஞ்சாலே குழந்தைக்கு நல்ல மூளை வளர்ச்சி அடையும். புரியுதா? உனக்காண்டி அத்தை கடையில போய் புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த புக்குகள்லாம் படி சொன்னாங்க பக்கத்து வீட்டுல இருக்க வசந்தாக்கா. இந்த மாதிரி மாசமா இருக்கிறப்ப நல்ல நல்ல புக்குகள்லாம் படிக்கணுமா, நல்ல பாட்டுகள்லாம் கேட்கணுமா. அப்பதான் குழந்தைக்கு அந்த மூளை வளர்ச்சி நல்லா இருக்குமாமா. புரியுதா? இதெல்லாம் சும்மா இருக்கணும், படிச்சு கேரு. அத்தை போய் உனக்கு பழங்க ஏதாவது கட் பண்ணி எடுத்து வரேன் போ. சரிங்க கொடுங்கத்த. சரிம்மா, நல்லா படிச்சுக்கிரு. அத்தை போய் உனக்கு பழங்களை கட் பண்ணி எடுத்துட்டு வரேன். நான் வேற என்ன வேணுமாம்மா உனக்கு சாப்பிட்றதுக்கு? ஏத்த கொஞ்சம் சிப்ஸ் சாப்பிடணும் போல இருக்குங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ். ஏமா அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா, சும்மா நெஞ்ச கரைச்சிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல. சரி ஆசைக்கு கொஞ்சோன்னு கொண்டு வரேன், சாப்பிடு. அடிக்கடி இந்த மாதிரி என்ன பொருள்லாம் சாப்பிட்டேன்னா மேல இருந்துச்சுக்கே வரும். புரியுதா? சரிங்க, சும்மா நாக்கு ஏதாவது உரப்பு புளிப்பா சாப்பிடணும் போல இருக்குங்க. இந்த நேரத்துல அப்படித்தே இருக்கும், உரைக்கே புள்ளிக்கே நம்ம நாளும் சாப்பிடுவோண்டே இருக்கும். ரொம்ப உரப்பு புளிப்பெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்பு சூடாகி போயிருமா. அதுக்காக சொல்றேன், ஆசைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடு. சரியா? எல்லாத்தையும் எடுத்துக்குறேன். ஆட்டும் நான் படிக்கிறேங்க. இது வேற கதையை படி, அதை படி, இதை படின்ட்டு சும்மா டார்ச்சல் பண்ணுது. இதுக்கெல்லாம் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாதுன்னு பார்த்தா அப்படியே படிச்சு மேதாவி மாதிரி தான். புக்கு படினது, மியூசிக் கேளுந்து, என்னென்ன பண்ணுது. நம்மளே ஒரு பஞ்சதந்திரம் படிச்சவ, நமக்கே பஞ்சதந்திர கதைகளா? படிப்போம் படிப்போம், எதுக்காவது யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஒரு போனை போடுவோம். ஹலோ, அம்மா, நான் தான்மா புஷ்பா பேசுறேன். என்னம்மா எப்படி இருக்கீங்க? சொல்லு புஷ்பா, என்ன எப்படி இருக்க? நானே உனக்கு போன் போடணும்னு நினைச்சுக்கிருந்தேன், கரெக்டா நீயே போன் போட்டுட்ட. என்ன போனையே காணா? ஏம்மா எனக்கு என்னம்மா, நல்லா இருக்கேம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க ராணி மாதிரி கவனிச்சுக்கிறாங்கம்மா. ஓஹோ, அதையும் போன் போட மாட்டேங்கிறியாக்கும்? உனைய ராணி மாதிரி கவனிக்க வந்தேன். உங்க அண்ணனை பத்தி மறந்துட்டியாக்கும்? ஏமா நீ வேற விஷயம் தெரியாம என்னாலும் பேசிட்டு இருக்காதம்மா. இப்ப அன்னைக்கு ஒரு நாள் மாலியாக்கா வீட்டுக்கு போயிருந்தோம்மா நாங்க. அன்னைக்கு திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துருச்சுமா, ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அத்தை கிட்ட சொல்லிட்டு அவங்க மடியில படுத்துக்கிட்டேன். அன்னைக்கு இருந்து ஒரே ராஜா மரியாதம்மா. என்ன சொல்ற? மயக்கம் வந்துச்சுன்ற, கிருகிருப்பு வந்துச்சுன்ற, ராணி மாதிரி பாத்துக்கிறாங்கன்ற, என்னன்னு சொல்ல வர்ற? ஏம்மா அன்னைக்கு தலை சுத்தி மயக்கம் வந்தனையும் நான் ஒரு வேளை கன்சீவா இருப்பனும் என்னமோன்னு சொல்லி எங்க அத்தை என்னைய அப்படி கவனிக்கிறாங்கம்மா. உட்காந்த இடத்துல ஜூஸ் என்ன, ஃப்ரூட் சாலட் என்ன, உட்காந்து கதை புக்கு படிக்க சொல்றது என்ன, இங்கிட்டு கொத்தி என்கிட்ட வைக்க விடல. எனக்காண்டி புதுசா ஷோபாலாம் வாங்கி கொடுத்துருக்காங்கம்மா உட்கார்றதுக்கு. என்னடி சொல்ற? நெசமொழி என்ன ஊசி இருக்காடி? ஆத்தே கேட்கவே எப்படி சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே மாசமா இருக்கே என்னமாடி? இருந்தா நல்லாத்தேமா இருக்கும். அதே மாதிரி எனக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த எலிப்பாட்டி கூட கேட்டாங்க, நாள் எத்தனை நாள் தள்ளி போயிருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு ஞாபகம் இல்லம்மா சரியா. ஒருவேளை உண்மையிலேயே மாசமா இருக்கணும் என்னமோ, எனக்கே தெரிய மாட்டேங்குதுமா. இருந்தா சந்தோஷமா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அது சரியே, நீ ஒரு கூறு கட்டவ, எப்ப வந்து மாசம் வந்துச்சு செஞ்சுச்சு ஞாபகம் வச்சிருக்க வேணாமா? ஒரு காலண்டரோட குறிச்சு வைக்கணும் செய்யணும். சரி ஆஸ்பத்திரி திரும்ப போனீங்களாக்கும் பழையபடியா? இல்லம்மா, அவர் கொஞ்சம் மாத்திரை மருந்துலாம் கொடுத்துருக்காரு டாக்டரு. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதை சாப்பிட்டு தான் வர சொன்னாரு, 2 மாசம் கழிச்சு தான் வர சொன்னாரு. இந்த டெஸ்ட்ல எடுத்துட்டு வர சொன்னாரு. அப்படியா? எங்கிட்ட இந்த மாத்திரை மருந்துகளை, சத்து மாத்திரைகளை சாப்பிடவும் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா உடம்பு சத்தே இருக்குடி. அதெல்லாம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குடி. அடியே கங்க்ராச்சுலேஷன் ரீ புஷ்பா, நீ அந்த வீட்டுக்கு உண்மையிலேயே ராணியாத்தே ஆக போற. நீ மட்டும் உண்மையிலேயே மாசமா இருந்த வீட்டுல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கடி உனியா. நீ சொல்றத நீ சட்டாங்க என்னன்னு தெரியலம்மா, எனக்கு கூட அப்படிதாம்மா தோணுது. உண்மையிலேயே மாசமா இருந்தா இந்த வீட்டுக்கு நான் தாம்மா ராணி, நான் வச்சதான் சட்டம். ஆமாடியே, இந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம காரியம் சாதிச்சுக்கிறோம். பொம்பளையே எந்த வீட்டுல ஒன்னாலும் மாசமாயிட்டா அவளுக்கு தனி மரியாதை தான் பாத்துக்க. சும்மா இருக்க நேரம் நம்மள ஒரு நாய கணக்க பாப்பாக. மாசமாயிட்டா போதும் நம்மள விழுந்து விழுந்து கவனிப்பாக. மாமியாவா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி. நம்ம சொன்னதையும் சட்டம், நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கணும்டியே. இந்த நேரத்தையும் உங்க அண்ணன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு சரியான நான் வாய்ப்பு. புரியுதா? நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நீ என்ன சொன்னாலும் கேட்பாகடியே. கொஞ்சம் கொஞ்சமா காய் நகத்தை பாரு, உங்க அண்ணன் கல்யாணத்தை முடிக்க பாரு சொல்லிவிட்டேன். என்னம்மா சொல்ற? இப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்களா அந்த வீட்டுல? ஆமாடியே, இந்த மாதிரி நேரத்துல பிள்ளைத்தாச்சி பிள்ளை மனசு நோகக்கூடாதுன்னு அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க வீட்டுல இருக்கவங்க. புருஷனா இருந்தாலும் சரி, மாமியாவா இருந்தாலும் சரி. அதுலயும் ஓ மாமியா ரொம்ப நல்ல உம்பளையா இருக்கு. மருமக உங்க வகுத்துல ஒரு பேரன் பேத்திய பாக்கணும் ரொம்ப ஆவலா இருக்கு. உங்க மாமனார் அதை காட்டி நல்ல மனுஷன். இவகிட்ட நீ நல்லபடியா பேசி உங்க அண்ணனுக்கும் அந்த பரமுக்கும் எப்படினாலும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்டியே. சரிம்மா சரிம்மா, நீ இப்படி சொல்லிட்டீல, நான் பாத்துக்கிறேம்மா நடக்க வேண்டியதை. நீ ஒன்னும் கவலைப்படாத. என் மாமியார் விட்டு நான் மெல்ல மெல்ல எப்படி பேசணுமோ அப்படி பேசி நல்லபடியா இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். அப்ப சொல்லுவ நீ உன் மக புஷ்பா யாருன்னு உனக்கே தெரியும்.
அப்படி சொல்றீனா இப்ப தாண்டி என் மகனிக்கு எதையும் சாமாத்தியமா நம்ம பொம்பளை நினைச்சு நடத்தி காட்டலாம், புரியுதா? அதனால அனுசரிச்சு பேசி இந்த மாதிரி எனக்கு ஆசையா இருக்குத, என் மனசுல இந்த மாதிரி என்ன இருக்குத அப்படி இப்படின்னு சொல்லி காய்நாத்த பாரு. சரிடியே, எதுக்கு உடம்பு நல்லா பாத்துக்க. உண்மையிலேயே மாசமா இருந்தா என்ன செய்யறது? அவ குடுக்கறது நல்லபடியா சாப்பிடு, செய்யு, ஆசைப்பட்டதை கேளு. அம்மாட்ட கூட போன் போட்டு சொல்லு, நானும் எடுத்துக்கு வரேன். ஆஸ்பத்திரிக்கு என்னைக்கு போறீங்க? அதாம்மா அத்தை சொல்லியிருக்காங்க, உடனே அங்கிட்ட அலைய வேணாம், செய்ய வேணாம், ஒரு 2 வாரம் போகட்டும், கரு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் போய்க்கலாம்னு சொல்லியிருக்காங்கம்மா. எனக்கும் போய் பார்க்கணும்னு ஆசையாத்தே இருக்கு. ஆனா அத்தை சொன்னாப்ல உண்மையிலேயே ஏதாவது கரு உண்டாயிருந்துச்சுன்னா நம்ம அங்கிட்ட அலையக்கூடாதுல்லம்மா. அத்தை சொன்ன மாதிரி 2 வாரம் கழிச்சு போய் பார்த்துட்டு வரம்மா. சரி சரி, அது வரைக்கும் கோளாரா உங்க மாமியா சொன்ன மாதிரி பேச்ச கேட்டுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாத, வைக்காத, கணத்த பொருளை தூக்காத, அடிக்கடி குனியாத. உனக்கு தான் வேணுங்கிற அளவுக்கு வசதியை வச்சு கொடுக்குறாங்க. அவங்க தான் பழம் வேணுமா, பால் வேணுமா, அது நம்ம சோபாவெல்லாம் வாங்கி போட்டுருக்காங்க புதுசா. பரவாயில்ல, இந்த மாதிரி மாமியா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அதனால பார்த்து கெட்டிக்காத்தமா பொழைச்சிக்க. சரி அம்மா வச்சுட்டுமா? சரிங்கம்மா, வச்சிருங்கம்மா. அப்பா கிட்ட சொல்லுங்க, ஆனா என்னன்னு தெரியல, கன்ஃபார்மா தெரியல, எதுக்கும் சொல்லுங்க அவர்கிட்ட. சரிம்மா சரிம்மா, நான் சொல்றேன், நீ உடம்ப பாத்துக்க. வச்சிடுறேன். சரிங்கம்மா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான், துணிச்சலை மனதிலே வளர்ப்பவள் நான். எப்படியோ அம்மா சொன்ன மாதிரி அத்தைகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி அப்படியே எப்படியாவது நம்ம அண்ணனுக்கும் பரமுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். நம்ம அண்ணன் பாவம் பரம நினைச்சு உருகா உருகிருக்கு, அதை ஏமாத்திரக்கூடாது. இப்ப இந்த கதையை படிக்கணுமா? நம்மளே இப்பதான் ஒரு பஞ்சதந்திர கதையை பேசி முடிச்சிருக்கோம். இது இன்னொரு கதையா? சரி என்ன அதே இருக்குன்னு பாப்போம். என்னடி அது? என்னத்தை கொண்டுக்கு வர? கொண்டுக்கு வரல, கொண்டுக்கு போறேன். குந்தாணி என்னத்தை கொண்டுக்கு போறா? யாரு கொண்டுக்கு போறா? என்ன அது கொண்டுக்கு போறியா? யாருக்கு என்ன கொண்டுக்கு போறா? என்ன சொல்லி ஆய் வெறிஞ்சுக்கு எனக்கு இப்படி கொடு. வெஜிடபிள் சூப்பு நம்ம புஷ்பாவை கொண்டுக்கு போறேன். அந்த பிள்ளை மாசமா இருக்குல்ல, சத்து வேணும்ல, அப்பப்ப எடுத்தனாலும் குடுத்து கேரு. நம்ம ஆகாரத்தை இப்படி ஜூஸ், இப்படி பால், இப்படி இது சூப்பு எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாதான் உடம்புல தெம்பு இருக்கும். அப்படி எப்படி குழந்தைக்கு அந்த சத்து கிடைக்கும்? அந்த பிள்ளைக்கு போட்டு கொண்டுக்கு போறேன். மாசமா இருக்க பிள்ளைய தின்றத பூரா நீங்களும் தின்னுவீங்க. ஏங்க மாசமா இருக்கும்போதே வாயி கை எல்லாம் இருக்காக்கா, எங்களுக்கு இல்லையாக்கா, எங்களுக்கு வயிறு இல்லையாக்கா? என்ன எங்க பஞ்சாயத்து? ஆமா வந்துட்டா, இப்ப பெரிய பஞ்சாயத்து தலைவர். என்ன பஞ்சாயத்துன்னு கேட்க வந்துட்டா. ஆமா, நீங்க என்னம்னாலும் சொல்லிக்கே இருப்பீங்க. அம்மா வேணா கேட்க கூடாதா? கேட்கதையும் செய்வேன். எதுக்கு இப்ப என்ன சொல்லிக்கிருக்கீங்க நீங்க? அதுக்கு நீ எடுத்துக்கிடி வாயை பொந்து வாய்மா வச்சுக்கிட்டு நான் டான்ஸ் ஆடிக்கிருக்கேன். அங்கிட்டு இங்கிட்டு கையை இப்படி தூக்குற அப்படி தூக்குற. புதுசா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்னவா என்ன தினுசா வந்துருக்கே நீ? எங்கம்மா நம்ம சொன்னா கேட்கறாளுங்க. அவ ஆத்தா கூட சேர்ந்துக்கிட்டு வெளியே சுத்துறா. புளிய மரம் வேணுமா, வேப்ப மரம் வேணுமா, ஒத்தடி பாதை அம்புட்ல போய் சுத்துறாள். அப்புறம் பேய் விசாரிச்சு நம்ம முடிச்சிருக்கோம். அதனால இப்படி பேசுறா. என்னைக்குமே இப்படி பேசுனது இல்லையே, எனக்கு நம்ம புதுசா இப்படி பேசுறாள. இங்க பாருங்க மதினியே, சும்மா தேவையில்லாத பத்திலாம் பேசிக்கிறாங்க. வயசு பிள்ளைகிட்ட சும்மா பேய் விசாசம் என்ன பேசி பேசுறீங்க? நாளை கல்யாணத்தை வச்சுருக்க பிள்ளைகிட்ட போய் சும்மா பேய் விசாசம் பிடிச்சிருக்கணும். இப்படி ஊர்ல பரப்பி விடுங்க. உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும், பிள்ளைய பேர் கட்டு போகும். ஏய் ஓ மகா அப்படி தாண்டி செய்யற, அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? அது எப்படி வாய வச்சுக்காண்டு பாரு. அப்பத்தா அப்படித்தான் வைப்பேன். என்ன செய்யணும்ன்ற நீங்க உன் ஜோலி இடமா அதை பாத்துக்கிறே. சும்மா தேவையில்லாம பேசி தெரியாத. எங்க அம்மா எங்க வந்து நீங்க தானே கொண்டு போறாங்க ஜூஸ். உனக்கு என்ன, நீ நம்ம செமையத்துக்கு சமைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏமா நீ கொண்டு போய் கொடுங்கம்மா, சூடு ஆறிட போகுது. மாதிரி கொடுங்கம்மா. ஆமாடி, இது கிட்ட பேசி மறந்து போயிடு. நானு அந்த பிள்ளை பசியா இருக்க போகுது, சூடு ஆறி போயிடும். நல்ல சுட சுட குடிச்சா நல்லா இருக்கும். நான் எடுத்துட்டு போறேன். இந்த குட்டச்சிக்கு வந்த வாழ்வை பாத்தியா எப்படின்னு? அவ மாசம் ஆயிட்டான், ஜீமே இல்லாதவ. அவ உண்மையிலேயே மாசமா இருக்காளா என்ன கூட தெரியல. என்னத்தையோ தலை சுத்துச்சுன்னு சொல்லி இந்த குந்தாணி இந்த மருமகளை போட்டு என்ன கவனிச்சிருக்கா? அடி ஆத்தே, தாங்க முடியல இவங்க பண்ற அளப்பு. கடவுளேன்னு சீக்கிரம் உண்மை தெரியணும். அவ மாசமா இருக்காளா இல்லையான்னு தெரியணும். உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது, கொஞ்சம் மெதுவா உள்ளே பேசுங்க. என்ன அடியே என்ன? நான் ஒண்ணு மைண்ட் வாய்ஸ் எல்லாம் சொல்லல, டைரக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். அவ இன்னும் மாசமா இருக்காளா இல்லையானே தெரியல. அதுக்குள்ளே நீ உங்க ஆத்தாலும் நீயும் சேர்ந்து என்னென்ன ஆப்பாட்டம் பண்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அவங்க இருக்காங்க இல்ல, நாங்க தானே கவனிக்கிறோம். நீங்க என்னமோ கவனிக்கிற மாதிரி ரொம்ப ஓவரா அலட்டிக்கிறீங்க. அப்படியும் உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. நீங்க மாசமா இருக்கும்போது எலிப்பாடு உங்களுக்கு தானே கவனிச்சிருப்பாங்க. அப்படி சொல்றீ பரமனா? இவெல்லாம் மாசமா இருக்கும்போது எம்பட்ட வாங்கி குடிப்பேன் தெரியுமா? திங்க திம்பாடி குடுத்து எனக்கு காரணத்துல புறந்து முடிச்சிருவாடி. என்னத்த சம்பந்தி அப்படியே ஏறு சனத்தை இறக்கி சனத்தை வாங்கி மகள் கொடுத்துட்டீங்க வத்துட்டா? அவன் மாசமா இருக்கும்போது நானே முக்காவாசி பலகாரம் பச்சடி வாங்கி வந்து கொடுப்பேன். நீங்க என்னத்த வாங்கி கொடுத்துட்டீங்க? அந்த வேற சுவாசத்தையும் போட்டு கொடுத்துருப்பீங்க. வேற மருமகளை என்னத்த நீங்க விழுந்து 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 அப்படி தங்கமா கவனிச்சிட்டீங்க. நீங்க வேற நானும் கவனிச்சுன்னு சொல்றீங்க. ஏன்னா அது பலகாரம் பச்சடி வாங்கி வந்து போட்டீங்களா? நீங்க வாங்கிட்டு வந்த பலகாரம் பச்சடி என்ன ஞாபகம் இருக்கா? கேரி பரமே, உங்க அப்பதாரி வாங்கிட்டு வந்த பலகாரம் என்னன்னு தெரியுமா? அந்தியாஸ் எள்ளூருண்டல்ல, அது ஒரு வாக்கெட்டு. அந்தியாஸ் தேன் மிட்டாய், அது ஒரு வாக்கெட்டு. அப்புறம் இந்த வேரல இல்ல அப்பளத்தை வச்சு மோதிர மாதிரி போட்டு விளையாடுவோம்ல, ஒரு அப்பளம் இருக்குமே தெரியுமா பழைய காலத்துல? அந்த அப்பளம் அது ஒரு வாக்கெட்டு. இதெல்லாம் பலகாரம் மாண்டி. அப்புறம் இந்த பம்பரம் மிட்டாயா, அது என்ன மிட்டாயி? அது தராசு படிகள் மாதிரி இருக்குமே அந்த மிட்டாயி. இதெல்லாம் ஒரு பலகாரம் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலாம். அதை வெக்கமிடாம சொல்லி காட்டுறாரு உங்க அப்பத்தா. என்னமோ வீட்டுல அதிரசம், முறுக்கு, லட்டு, சிலேபி, பூந்தி என்னமோ வகை வகையா போட்டு வந்து கொடுத்த மாதிரி பலகாரம் வச்சு வேண்டியது வெக்கமிடாம சொல்றாரு. ஏன் சம்பந்தி உங்களுக்கு வெக்கமா இல்ல? அதான் பலகாரம் வச்சுட்டுல வருது. நானு கை
கறி வேணுமா, மீன் வேணுமா, ஐர மீன் குழம்பு வேணுமா, கோழி வேணுமா, என்னென்ன வேணும் வகை வகையா வாங்கி வாங்கி அடிச்சு இவளுக்கு வகை வகையா போட்டிருக்கேன். அது வேகிற சோறு மட்டுமா உங்களுக்கு? என்ன அடிப்படி சொல்ற? இதத்தான் பலகாரம் சொல்லி பீத்திக்கிறதா எங்க அப்பத்தா? ஏன் பத்தா இதே பலகாரமாக்கும் உங்க ஊர்ல? எப்படி அடிச்சு விட்டுருக்கவாரு? எலிப்பாட்டினால வகை வகையா சாப்பாடாக்கி போட்டிருக்கு. நீ எதுக்கு போய் சொல்லிட்டே தெரியும் தெரியல. வாழ்க்கையில உண்மையே பேச மாட்டோம் போல. இங்க வரியே நடிச்சியே உன் ஜோலி என்ன பாத்துக்கிறே. ஒழுக்க மரியாதை இருக்கணும். இருக்க வரைக்கும் ஒழுக்கமா வந்துட்டு போ. நான் வீட்டுக்கு போற வரைக்கும் தேவையில்லாம பேசி திரிஞ்ச என்னையோ என் மகளவோ அப்படித்தான் உனக்கு மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்க. இன்னொரு வீட்டுக்கு போனா அவனை விட்டுருவேனா? இது எப்பயுமே என் வீடுதான். நான் தான் இங்க நாட்டாம பண்ணுவேன். நீ தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன் எங்க அம்மா எடுத்து சும்மா விட மாட்டேன் நீ. ஏய் என்னடி அப்பத்தான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஏத்து பேசிட்டு இருக்க? எத்த அவங்க எங்க அப்பத்தா. நான் எப்படி இருந்தாலும் பேசுவேன். நீங்க இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போயிட்டீங்கல்ல, நீங்க அமைதியா இருங்க. இப்பதானே சொல்லுச்சு அப்பத்தா இன்னொரு வீட்டுக்கு போறாருங்க அமைதியா இருன்னு சொல்லி. இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா அதிகமா பேசக்கூடாது. நீங்க வேற வீட்டுக்கு போனவங்க, நீங்க இங்க பேசக்கூடாது. நான் மட்டும் தான் பேசணும். அதனால நீங்க பேசாம இருங்க. அப்படியா சொல்ற எலிப்பாட்டி? இப்ப என்ன வக்கீலுக்கு தானே எப்ப வேணாலும் படிக்க வேண்டியதுதான். நாளைக்கு மாமியாவோட போய் சண்டை கிட்ட ஓடணும்னா நம்ம வக்கீல் படிச்சு சட்டம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல. ஏதாவது நம்ம சேட்டை வந்துச்சுன்னா நம்ம இந்த செக்ஷன் படி இந்த சட்டத்தின் படி உன்னை இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொல்லி நம்ம சட்டம் பேசலாம்ல. பேசாம விடு. வீட்டுல இருந்தே படிச்சு போடுறேன் கரசுல ஓட்டு. உன் சட்டத்துக்கு திட்டத்துக்கெல்லாம் உங்க அத்தைகாரி கொஞ்சம் கூட மசிய மாட்டா. தெரிஞ்சுக்க. அவளை பத்தி தெரியும்ல. உன்னையெல்லாம் ஒரு ஓரமா உட்கார வச்சிருவா மண்டையில ஒட்டி. அதையும் பாப்போம். ஜெயிக்க போறது நானா எங்க மாமியாவான்னு பொறுத்திருந்து பாருங்க அத்தை. ஏய் இவளே கடக்கறாளேடி. அடியே சகோதரி பேர் சொல்ல சொன்னாங்கடி. ஹாய் சொல்ல சொன்னாங்க. உங்களுக்கு ஹாய் சொல்லலாம் வாடி. இது கொன்னு குறைச்சல் இல்ல. ஆனா அவனா ஹாய் சொல்ல வந்துருவாளுக. விஸ் பண்ண வந்துருவாளுக. பெரிய எவ்வளவு மாதிரிதான். ஹாய் மோனிஷா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்க ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சகோதரி மோனிஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க என்றும் போல இன்றும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. நானே என்னை விட்டுட்டீங்க. ஹாய் மோனிஷா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? How are you? உங்க ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கீங்கல்ல? எப்பயும் சந்தோஷமா இருக்கணுங்க. நீங்க நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிறோங்க கடவுள்கிட்ட. டேய் இவளுக்கு அழும்பு தாங்க முடியல. கால்ல ரத்தம் வருது சாமி.